செங்கோட்டையன் விஜய் கட்சியில் சேர்ந்தாலும் தொடர்ந்து ஜெயலலிதாவின் புகைப்படத்தை சட்டை பாக்கெட்டில் வச்சுட்டு இருந்தாரு. இது மட்டுமில்லாமல் கோபிசெட்டிப்பாளையத்தில் அவருடைய அலுவலகத்திற்கு முன்பு வைக்கப்பட்ட பேனர்ல எம்ஜிஆர் ஜெயலலிதாவுடைய புகைப்படங்கள் இருந்துச்சு. இதற்கான ரீசன் என்ன என்பது குறித்த பரபரப்பு தகவல்கள் வெளியாகி இருக்கு. அது என்ன என்பதை விரிவாக பார்ப்போம். ஜெயலலிதா மறைவுக்கு பிறகு கட்சி தொடங்கிய விஜய் தமிழக வெற்றி கழகத்தை அதிமுகவுக்கு மாற்றாக கொண்டு வர வேண்டும் என்பதுல உறுதியாக இருந்தார். அதனுடைய வெளிப்பாடு தான் ஆரம்பத்திலிருந்தே 2026 சட்டப்பேரவை தேர்தலில் டிஎம்கே டிவிகேக்கு இடையேதான் போட்டி என்று பேசிட்டு வந்தாரு. இவ்வளவு ஏன், ஆட்சி அமைத்த பிறகு கூட்டணியில் பங்கு வழங்கப்படும் என்று அறிவிச்சாரு. ஆனா எந்த கட்சியும் விஜயை நம்பி வரல. இந்த சூழலில்தான் விஜயை எதிர்பார்க்காத வகையில் தமிழகத்தில் ஏற்பட்ட பல்வேறு அரசியல் மாற்றங்களின் தொடர்ச்சியாக செங்கோட்டையன் விஜய் கட்சியில் இணைஞ்சாரு. இது தனக்கு சாதகமாக பயன்படுத்திக்கிட்ட விஜய் அதிமுக வாக்கு வங்கியை எப்படியாவது தன் பக்கம் இழுக்கணும்னு முடிவு செஞ்சு இருக்கிறார். இதனுடைய வெளிப்பாடுதான் செங்கோட்டையன் தாவேக்காவில் சேர்ந்த பிறகும் தொடர்ச்சியாக தன்னுடைய சட்டை பாக்கெட்ல ஜெயலலிதா புகைப்படத்தை வைத்திருப்பதும், கோபிசெட்டிப்பாளையத்தில் வைத்திருக்கக்கூடிய பேனர்ல ஜெயலலிதா படத்தையும் சேர்த்திருக்கிறதுக்கும் ரீசன்னு அரசியல் வட்டாரத்தில் பேசப்படுது. இந்த தகவலை அறிந்த எடப்பாடி கடும் அப்செட்டில் இருப்பதாக தகவல் வெளியாகிருக்கு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, யாருக்கெல்லாம் யூஸ் ஆகுமோ ஷேர் பண்ணுங்க, ஸ்பெஷல் ஸ்டோரி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.